Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அடுத்து என்ன செய்ய போகிறது திமுக? தனது உற்ற தோழர்கள் எல்லாருமே தாவேக்காவோட அமைச்சரவையில் இடம்பெற போகும் பொழுது திமுகவினுடைய அரசியல் இனி என்னவாக இருக்குங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவை இரண்டாக உடைத்த தாவேக்கா அதை இன்னொரு பிரிவுக்கு பதவி தராமல் மறுத்திருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். அப்புறம் இன்னைக்கு வெளியான அமைச்சரில் நிறைய பேர் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சர்ச்சைகள், அது குறித்தும் பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு விஜய் அமைச்சரவை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. 23 நபர்கள் இன்னைக்கு வந்து புதுசாக அமைச்சர்களாக பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். இதோட இந்த கேபினட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட சேர்த்தோம் அப்படின்னா 33. டோட்டலாக சட்டப்படி 35 பேர் அமைச்சராகலாம் தமிழ்நாட்டில். 33 பேர் அமைச்சர் ஆயிட்டாங்க. இன்னும் இந்த 2 சீட் இருக்கு இல்லையா, அந்த 2 சீட்டில் தான் ஒரு சீட் வந்து IUML. அந்த IUML கட்சிக்கு வந்து பாபநாசம் எம்எல்ஏ இருக்கார்ல, அவருக்கு வந்து சிறுபான்மை நலத்துறையை வந்து அந்த கட்சிக்கு கொடுக்கறதாகவும், விசிகாவுக்கு வந்து ஆதிதிராவிட நலத்துறையை வந்து விசிகா கொடுக்கறதாகவும் பேச்சு ஓடிட்டு இருக்கு. IUML ரூட் கிளியர் பண்ணிட்டாங்க, எந்த எம்எல்ஏ டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் விசிகாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பேசுகிற டைம் வரைக்கும் வன்னியரசு தான் அதற்கான அந்த அமைச்சராக போறாரு. நாளைய தினம் வன்னியரசு வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்குவாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, திருமாவுக்கு தான் அந்த அமைச்சரவை பதவி கொடுப்போம்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள ஒரு பேசி போயிட்டு இருந்தது. திருமாவை தான் விரும்பினதா சொல்லப்பட்டது இல்லையா. ஏன்னா கட்சி தலைவரே பதவி வந்துருச்சு அப்படின்னா பெருசா கட்சிக்குள்ள எந்த முரண்பாடும் இருக்காதுன்னு சொல்லப்பட்ட சமயத்துல தான் நாளை தினம் நீங்க சொல்றதுல இன்னொரு ஆடட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப வன்னியரசுக்கு அந்த பதவி கொடுத்தா கட்சியில நீண்ட நாட்களாக அவரோட பயணிக்கக்கூடியவங்களுக்கு அந்த பதவி தர முடியாத சூழல் இருக்கும். இப்ப இந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த சிந்தனை செல்வன் இவரெல்லாம் நீண்ட நாட்களாக திருமாவோட இருக்கிறவர் தான். இப்ப ரவிக்குமாரும் அதே மாதிரி கேட்டகரியில் வர தான். ஆனா அவரு எம்பியா இருக்காரு, திருமாவும் எம்பியா இருக்காரு. இவருக்கு அந்த கேட்டகரி இல்லைன்னா அவருக்கு அமைச்சராக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இவரை இப்போ வந்து திருச்சி கிழக்கில் போட்டியிட வச்சு மீண்டும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற குறித்து பலவிதமான ஆலோசனைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து 2 பேரை தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ 3வது ஒரு ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. அதனாலதான் இத்தனை நாட்களாக அந்த விஷயம் தள்ளி தள்ளி போடப்படுது. இன்னைக்கு மாலை அறிவிக்கிறனாரு, நம்ம பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் எதுவும் வெளியாகல, அல்லது இரவுல தான் அறிவிக்கிறாரா அப்படிங்கறத பார்க்கணும். கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு விசிகா போய் சேர போறது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஏன்னா நெடுநாட்களாக கலைஞரோட நண்பர் நாங்க, திமுகவோட உற்ற தோழர் நாங்க, அருண்ராஜ் வந்து எங்கள்கிட்ட ஆதரவு கேட்டப்ப நீங்க எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, போய் ஸ்டாலின்கிட்ட கேட்டுருவாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன IUML பொதுச் செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர் பேராசிரியர் காதர் மொய்தீன் இருக்கார் இல்லையா, அவரே வந்து இன்னைக்கு தாவேக்காவோட போகிறதாக முடிவெடுத்துட்டாங்க. இன்னைக்கு காலையில தான் அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய IUML நிர்வாகிகளை கூட்டி ஆலோசனை நடத்தி அவங்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் வந்து வெளியில அறிவிக்கிறாரு. அங்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, நம்மகிட்ட 2 MLA இருக்காங்க, 2க்கும் நம்ம கேட்கலாமே அமைச்சரவையில்னு கேட்டப்ப அவர் என்ன சொல்றாரு, இல்ல நம்ம முதல்ல ஒண்ணு நம்ம கொடுத்ததை ஒத்துக்கிட்டு நம்ம போய் 1 அமைச்சர்கள் நம்ம முதல்ல கேட்போம், அதற்கப்புறம் போக போக பார்த்துக்கலாம். அப்போ செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க திமுக தலைவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்களா, அவர்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்டப்ப அவர்கிட்ட நாங்க வந்து ஆலோசனை பண்ணிலாம் அந்த முடிவு எடுக்கல, ஆனா நாங்க முடிவெடுத்ததை அவர்கிட்ட சொன்னோம், அவரு வாழ்த்து அனுப்பியிருக்காரு, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற வகையில இதை பகிர்ந்துக்கிட்டாங்க. இது வந்து திமுகவினருக்கு உள்ளபடி ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. இன்னொன்னு விசிகா எப்போ அந்த முடிவை அறிவிக்கும் அப்படிங்கிறதான் பாக்குறாங்க. ஆனா கிட்டத்தட்ட விசிகா தாவேக்கா அமைச்சர்கள் இடம்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்னைக்கு இவங்க இடதுசாரிகள் எல்லாருமே தாவேக்காவுடைய அமைச்சரவை பதவி ஏற்பு விழாவுக்கு போயிருந்தாங்க, அதையும் பார்த்தோம். ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயத்தை அக்னாலேஜ் பண்ணிக்கணும், அதை வரவேற்க தான் செய்யும். என்ன விஷயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து கூட்டணி ஆட்சி அடிப்படையில் வந்து விஜய் வந்து அவருடைய கவர்மெண்ட்டை வந்து கட்டமைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 52 தேர்தலுக்கு பிறகு ராஜாஜிக்கு அப்புறம் சொல்றாங்க இல்லையா. அப்போதான் முதல் முறையா வந்து விஜய் இந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்காருன்ற ஒரு பேச்சு என்பது எல்லாத்தாலையும் வரவேற்கப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸ்ல 2 பேர் அமைச்சர் ஆயிட்டாங்க, அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பேசுனது போல விசிகால அமைச்சர் ஆயிட்டாங்க. இந்த விஜய் கேபினட், இந்த விஜய் அமைச்சரவை என்பது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சமூக நீதிக்கான பாய்ச்சல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பதவி ஏற்றாங்க இல்லையா, மொத்தமா 33 பேர் கணக்கு வச்சுக்குமே, 33 பேர்ல வந்து கிட்டத்தட்ட 7 பேர் வந்து தலித் எம்எல்ஏக்கள், அவங்க வந்து இப்போ அமைச்சர் ஆயிருக்காங்க. இன்ஃபேக்ட் வன்னியரசையும் சேர்த்தோம் அப்படின்னா அவர் வந்து மொத்தமாக 8 வரும், அந்த ஒரு கணக்கு இருக்கு இல்லையா.
அது மட்டும் இல்லாம அதிகமான பெண்களுக்கும் தாவேக்கால வந்து இடம் கொடுத்திருக்காங்க அதிகாரத்துலன்ற மாதிரியும் பல விஷயங்கள் வந்து பல ஆங்கிள் வந்து இந்த அமைச்சரை வந்து பாராட்டப்படுது. இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு சிஸ்டத்தை விஜய் செட் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. இப்போ இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதிகமான தலித் அமைச்சர்கள், அதிகமான பெண்கள் அமைச்சர்கள், அதிகமான இளைஞர்கள் அமைச்சர்கள், ஏன்னா பாதிக்கும் 10 இளைஞர்கள் வந்து 40% குறைவாக தான் இருக்காங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு புதிய மாற்றத்தை விஜய் கொண்டு வந்திருக்காரு. அப்போ இந்த சிஸ்டத்தை அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எல்லா கட்சியும் அமல்படுத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஏன்னா 31 தேர்தல் வரும். அந்த தேர்தலில் யார் ஜெயிச்சு வந்தாலுமே இதே சிஸ்டத்தை கடைபிடிக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கும். அப்போ வந்து தலித் ரெப்ரசன்டேஷன் வந்து குறைக்க முடியாது. கேபினெட் வந்து குறைச்சாங்க அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சிக்கலாக வரும். ஏன்னா இந்த 5 வருஷத்துக்கு செட் ஆயிட்டாங்க இல்லையா, 5 வருஷத்துக்கு சமூக நீதிக்கான பாய்ச்சலா விஜய் வந்து சொல்றதா விஜய் பாராட்டுற சமயத்துல இந்த சிஸ்டத்தை வந்து எந்த கட்சி அடுத்த தேர்தல் ஆட்சிக்கு வந்தாலுமே அதை வந்து அந்த கட்சி வந்து இந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு போக வேண்டிய தேவை எழுந்திருக்கு. அப்படிதான் கொண்டு போவாங்கன்ற எதிர்பார்ப்போட தான் மக்கள் இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றதை நான் ஏற்கிறேன், இது வந்து பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனா விஜய் தான் அதை பண்ணாரா அப்படின்னா அது கேள்வி. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியிலேயே 4 அமைச்சர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. அதற்கு முன்னாடி திமுக அதிமுகன்னு பல அமைச்சரவைகள்லயும் மிக முக்கியமான பொறுப்புகள்ல தலித்துகள் இருந்திருக்காங்க. கக்கன் பத்தி பேசலாம், காமராஜர் கக்கன் வந்து நான் சொல்றது திமுக அதிமுக அமைச்சரவையிலேயே பல பேர் நம்ம பேரோட சொல்ல முடியும். சத்தியவாணி முத்து, பரிதி இளமருதி இருக்காங்க, கோவிச்செழியன் வரைக்கும் நீங்க பல பேர் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். சோ அதனால இது ஒண்ணும் புதுமையா பண்ணிட்டாரா அப்படின்னா இது வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு அம்சத்தை விஜய் தொட்டிருக்காரு. இதுல கடந்த ஆட்சியில 4 பேர்னா இவர் 7 பேரா கொண்டு வர நல்ல விஷயம். அதை நம்ம பாராட்ட வேண்டியதுதான். இப்ப அதே மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படிங்கறது ஒண்ணு பார்க்க வேண்டியது. இத்தனை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 67க்கு பிறகு வந்து கூட்டணி ஆட்சி இல்லாம போச்சு இல்லையா. இதுல விஜய் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இந்த அதிகாரம் அல்லது மக்கள் செல்வாக்கு குறைவாக உள்ள கட்சிகளுக்கும் ஒரு அங்கீகாரம், அவங்களும் சட்டசபையில பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி தருது. அந்த வகையில் அதை பாராட்டலாம். அதுல இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இந்த கூட்டணி ஆட்சி முறையாக இயங்கல அப்படின்னா, அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இயல்பிலேயே பல குழுக்களாக இருக்கக்கூடியவங்க, அவங்க 2 அமைச்சரவை இன்னைக்கு ஆயிருக்காங்க அப்படின்னா அமைச்சரவையில் எப்படி செயல்படுறாங்க, அரசுக்கு எப்படி தொந்தரவு இல்லாம செயல்படுறாங்க, அல்லது மக்களின் குரலாக செயல்படுறாங்களா, இது எல்லாமே மக்கள் கவனிப்பாங்க. இங்க எங்கேயாச்சும் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா கூட்டணி ஆட்சிக்கு அது பெரிய ஆபத்தா போயிடும். இப்ப இதே விஜய் வந்து 130க்கு மேல 118க்கு மேல எடுத்திருந்தாருன்னா இவங்களுக்கு கொடுத்திருப்பாரா இல்லையாங்கிறத தாண்டி கொடுத்ததை நம்ம பாராட்டி ஆகணும். கூட்டணி ஆட்சி ஓகே. இதுல இப்ப தலித்துகளுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்றாரு, கூட்டணி ஆட்சிகளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறாருங்கிறத தாண்டி இது வெறுமனே அடையாளமாக இருந்துடக்கூடாது. பாஜகவை எதனால விமர்சிக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவரா ஜனாதிபதி இருக்கலாம், ஆனா கோவிலுக்குள்ள விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் கடந்த காலத்துல இருந்துச்சு. இதுல இப்ப தலித்துகளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாரு விஜய். எத்தனை தலித் பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணிருக்காரு. பல வந்து இப்ப சாதி ஆணவ படுகொலை எல்லாம் நடக்குது, இவர் ஆட்சியிலும் நடக்குது. அப்ப அதுல எல்லாம் விஜய் என்னவாக ஒழிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அது வந்து வெறுமனே அடையாள அரசியலா நகருதா அல்லது உள்ளபடியே அவங்களுக்கான ஒரு அவங்களுக்கான குரலாக ஒரு ஒழிக்கிறாரா, ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவாரா, அந்த சீர்திருத்தம் வந்து எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்ப கடைசி வரைக்கும் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு செயல்பட்ட வரைக்கும் அப்படி ஒரு குரல் கொடுத்து பார்க்கல, பட்டும் படாமல தான் இருந்தாரு. திருப்பரங்குன்ற விவகாரத்திலையும் அப்படிதான் இருந்தாரு. 2 தரப்பையும் அனுசரிச்சு 2 தரப்புக்கும் பகை இல்லாம தான் போனாரு. அது மாதிரிதான் இதுவும் நகருதா அல்லது ஆட்சிக்கு வந்த பிறகு ரொம்ப தீர்க்கமான முடிவுகள் எடுப்பாரா அப்படிங்கறத பார்க்கணும். நீங்க சொன்னது அடையாள அரசு சொன்னீங்க இல்லையா, இதுல எல்லாத்துக்கும் என்ன ஒரு கண்டோட்டம் இருக்கு அப்படின்னா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சராக கொண்டு வந்துட்டாலே அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு நம்புறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து முதல்வர் அக்னாலேஜ் பண்ணணும். இப்போ நீங்க சொல்றது போல பாஜக வந்து ராம்நாத் கோவிந்த் வந்து முதல் தலித் பிரசிடண்டா கொண்டு வந்தாங்க. திரௌபதி முர்மு இப்போ இருக்காங்க இல்லையா, பழங்குடியினர் பிரசிடண்டா கொண்டு வந்தாங்க. அதனால பழங்குடியினருக்கு பிரச்சனையே போயிடுச்சா. அப்துல் கலாம் இவங்களாலதான் குடியரசுத் தலைவராக கொண்டு வரப்பட்டார். ஆனா குஜராத்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதே பீரியட்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சு. இப்பவும் மதவாத பிரச்சாரம் பண்றாங்கல்ல. அப்போ அடையாள அரசியலா வெறுமனே அதை மட்டும் விஜய் பண்ணாம அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்றவாறு அந்த கம்யூனிட்டி இருக்கக்கூடிய கிராஸ் ரூட்ல எப்படிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சு இதுவரைக்கும் எல்லா அரசாங்கங்களும் சால்வ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதிமுகவும் சரி திமுகவும் சரி. ஆனா இன்னுமே பல பிரச்சனைகள் பல சவால்கள் வந்து இந்த எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்கு. அதை கண்டறிஞ்சு விஜய் சால்வ் பண்ணதான் உங்களுக்கு பதவி கொடுத்திருக்காங்களே ஒழிய அடையாள அரசியல் பண்றதுக்கு விஜய் பதவிக்கு வரல அப்படின்றதுல வந்து மக்கள் ப்ரூவ் பண்ணணும். இந்த பீரியட்ல ப்ரூவ் பண்ணுவாருன்னு நம்புவோம். ஏன்னா இவரு திமுக அதிமுக இல்லாம அவங்க எல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி அவங்க நம்பிக்கை பெற்று வர்றவரு, அவங்க செஞ்ச அரசியல் இவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இப்ப அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவையிலேயே சில சிக்கல்கள் சில சர்ச்சைகள்லாம் எனக்கு எழுந்திருக்கு. அதாவது தலித்துகள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஆனாலும் அவர் வந்து 2 பிராமணர்களுக்கு
பிராமணர்களுக்கு இடம் கொடுத்திருக்காரு சட்டசபையில. அவங்க வந்து குறிப்பா இந்து சமய அறநிலையத்துறை எல்லாம் கொடுத்திருக்காங்க, உணவுத்துறை ஒதுக்கியிருக்காங்க. ஏன் இந்து சமய அறநிலையத்துறைனா அந்த சமூகத்துல உயர்ந்த சாதியாக கருதப்படுகிற பிராமணர்களுக்கு தான் கொடுக்கணுமா? அது வந்து ஒரு தலித் வந்து கொடுத்தா என்ன தப்பு? அது ஏன் வந்து தலித்துகளுக்கு கொடுக்குற அளவுக்கு யோசிக்க மாட்டேங்கிறாரு? அப்ப அவங்களையும் பகச்சிக்காம தான் இருக்காரா? இது வரைக்கும் கடந்த ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒண்ணு, அதை நீக்கணும் அப்படிங்கறத பாஜகவினுடைய பெரிய குரலா இருந்துச்சு. எச் ராஜா உள்ளிட்டோர் அதான் முன்மொழிந்தாங்க. அப்ப இப்ப வந்து இது வரைக்கும் மௌனமா இருக்கிறாங்க. அந்த மௌனத்தோட பின்னணி என்ன அப்படிங்கறதும் கேட்கிறாங்க. ரெண்டாவது, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை போட்டிருக்கீங்க. அப்புறம் செயலாளராகவும் அந்த சமூகத்தோட செக்ரட்டரியாகவும் அந்த சமூகத்தை சேர்ந்த இன்னொருத்தரை போடுறதுக்கான காரணம் என்ன? ஏன் வேற நபர்கள் போட முடியாதா? இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னாலே அது பிராமணர்கள் மட்டும்தானா? மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க இந்துல வரமாட்டாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது வந்து இப்ப இந்துக்களோட பிரச்சனைகளை இப்ப அது கோயிலுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் இருக்கு. இதை வந்து இந்த மதத்தை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சரா இருக்கிறப்ப எப்படி பாப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. அது ரெண்டாவது வந்து இப்ப மீன்வளத்துறை அப்படின்னா அது வந்து மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் கொடுக்கணுமா? அது வந்து எப்படி அது புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப அந்த மக்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு அதுல உள்ள பிரச்சனைகள் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாலும், அப்போ இங்க இதை வந்து இந்து சமய அறநிலையத்துறையோட நம்ம பொருத்தி பார்க்கறப்ப டோட்டல் டிஃபரெண்ட் ஆகுது இல்ல. இது வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கு தான் அது கொடுக்கணும் அப்படின்னா அதுவே சனாதனத்தில் தானே வருது, தொழில்முறை கல்வி மாதிரி அப்படித்தானே வருது. அப்ப அந்த விமர்சனத்துக்கும் இது வந்து இலக்காகுது. ஆனா இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த துறை அந்த பின்னணி கொண்ட நபர்களால் மட்டும்தான் அந்த மக்களோட வழியை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அது எந்த லாஜிக் கோவில்ல பூஜை பண்றவங்களும் கோவிலுக்கு வெளியில நிக்கிறவங்களும் இந்துக்கள் அப்படிங்கிறப்ப அது யாருக்கு கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, அதனால அந்த ஒரு லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா யாருக்கு அமைச்சராக கொடுத்தாலுமே வந்து அவங்க எண்டாவது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த துறைக்கு ஏற்றவாறு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண போறாங்க, அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்றவாறு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு இது இருக்கு இல்லையா? அதனால வந்து இதனாலதான் இது கொடுத்தோன்ற ஒரு லாஜிக்கை வந்து தாவேக்காவால பெருசா வைக்க முடியாது, வச்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நீங்க சொல்றது போலவே வந்து சில துறைகள்லாம் அந்தந்த கம்யூனிட்டி சேர்ந்தா கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு விமர்சனமும் பெருசா எழுந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் வந்து விஜய் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். இதுக்காண்டி அந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இந்த துறைக்கு அமைச்சராக்குனாங்க, அவரோட பின்னணி என்ன, மற்ற அமைச்சர்கள் பின்னணி என்ன, எதற்காக அந்த துறை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஏன்னா அவங்க அதுல எல்லாம் படிச்சுட்டு எக்ஸ்பர்டீஸா வந்திருக்காங்களா இல்ல வந்து ரேண்டமா கொடுத்ததா, அந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கும் பியூரோக்ரஸிக்கும், அதாவது இவங்களுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குமான உறவு எப்படி இருக்கும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பல சீனியர்ஸ் எல்லாம் இந்த பதவியில் இருந்தாங்க, இப்ப எல்லாம் இளைஞர்கள் வந்திருக்காங்க, நல்ல மாற்றம் தான். ஆனா தலைமைச் செயலகத்துல செயலாளர்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து எப்படி வந்து விஜய் பேலன்ஸ் பண்ண போறாரு? ஏன்னா பேலன்ஸா நம்ம பாக்குறப்ப நீங்க விஜய் எப்படி ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவாரு முதல்வர் அப்படின்னு கேட்டீங்க. அவர் பண்ண மாட்டாரு. அதற்காக தான் கூட்டணிகளை திமுக விட்டு இருந்து அடைச்சிட்டு போயிருக்காரு. இப்ப ஏன் உதாரணம் நம்ம சொல்லணும்னா, இன்னைக்கு காலையில பதவியேற்பு விழாவில் என்ன பாடல் முதல்ல இசைக்கப்படுதுன்னா வந்தே மாதரம். அது மறுபடியும் பிரச்சனையா இருக்கு. ஆமா, அதற்கப்புறமும் தேசிய கீதம், இறுதியாக தான் தமிழ் தாய் வாழ்த்து. அப்போ தமிழ்நாட்டினோட மரபுன்னு ஒண்ணு இருக்கு, அதை மாற்றி செய்யறப்ப சில சர்ச்சைகள் வரத்தான் செய்யும். கடந்த முறை சொன்னாங்க அது லோக் பவனுடைய திட்டம், அப்போ வந்து அவங்க சொல்றதை நாங்க ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குன்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருந்தார். அப்ப இந்த முறையும் அவர்கிட்ட கேட்கறப்ப என்ன சொல்றாருன்னா, நான் போன முறை சொன்னதான் உண்மை, நீங்க வேணா மைக் வச்சு கேட்டு பாருங்க, இப்ப கூட நான் வந்து இது அனுமதிக்கல, ஆனாலும் இது அவங்களோட புரோட்டோகால்ங்கிறாங்க. நான் தனிப்பட்ட முறையில் விழா நடத்துறப்ப நிகழ்ச்சி நடத்துறப்ப கண்டிப்பா தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெறும் முதல்லயே அப்படிங்கிறாரு. ஆனாலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமாதானமான்னு தெரியல. இந்த விவகாரத்தை பொறுத்த அளவுல எதிர்கட்சிகள் மட்டும் தாவேக்காவை கண்டிக்கல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, விஜய் அது முதல்வர் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு, இது வந்து யாரு பதில் வந்து அவர் தானே சொல்லணும். தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுதா, மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுதா, உண்மை என்ன காரணம் அவர் சொல்லணும். ஆனா அவர் சொல்லல, அவருக்கு பதிலாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசுறாங்க. என்ன காரணம், ஏன் நடந்துச்சு அப்படின்னு அவங்க விளக்குறாங்க. ஆனா அது என்னன்னா, அந்த விவகாரம் வந்து எதிர்கட்சிகள் மட்டும் அகைன்ஸ்டா பேசல, கூட்டணி கட்சிகள் அகைன்ஸ்டா பேசுறாங்க. அதே கூட்டணி கட்சிகள் தான் விளக்கமும் கொடுக்குறாங்க அந்த பிகப் ஆஃப் விஜய். அப்படிதான் சொல்லுங்க. விஜய் கண்டிக்கணுமா இல்லையா? அதை விஜய் கண்டிக்கணும் நிச்சயமா. தவறு இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, ஆளுநர் மாளிகையில அது நடக்குது அப்படின்னா அது வந்து இப்படி ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னா தவறு தானே. அதை முதல்வர் கடுமையா கண்டிக்கணும்ல. இப்ப சட்டமன்றத்துல கடந்த ஆட்சியில இதே மாதிரி தனகன மனகதி பாடல வந்தே மாதரம் பாடலன்னு கோச்சுக்கிட்டாரு, ஆளுநர் கோச்சுக்கிட்டாரு. கோச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தமிழ் தாய் வாழ்த்து தானே பண்ணாங்க. சோ அந்த அடிப்படையில் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இப்ப உள்ள அரசுக்கு என்ன தயக்கம் ஆளுநரை எதிர்க்கிறதுல, அல்லது ஆளுநரை கண்டிக்க கூட செய்யக்கூடாது, மென்மையான கண்டனங்கள் கூட பண்ணக்கூடாது. என்னன்னா, மத்திய உள்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, அவங்க தான் ஒரு டைரக்டிவ் கொடுத்தாங்க எல்லா மாநிலங்களுக்கும். அதாவது எல்லா அரசாங்க விழாலையும் வந்து முதல்ல வந்து வந்தே மாதரத்தை பாடணும், அதுவும் வந்து முழுமையா அந்த பாடலை பாடினதுக்கு அப்புறம் தான் தேசிய கீதத்தை பாடணும், அதுக்கப்புறம் தான் மாநில பாடலை பாடணும்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த டைரக்டிவ் என்பது கொடுக்கப்படுது. அந்த டைரக்டிவ் வச்சு தான் இங்க கவர்னரா இருந்த ஆர்.என். ரவி வந்து அசம்பிளியில வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்த பாடாம தேசிய கீதத்தை பாடினார். அதுதான் பெரிய சர்ச்சையா மாறினுச்சு. பல முறை அவர் வந்து
வெளிநாடு போன சட்டசபையில் இருந்து அதெல்லாம் பார்த்தோம். அந்த இது வரைக்கும் திமுக கவர்மெண்ட் வந்து அகேன்ஸ்டா நின்னாங்க. மத்திய அரசாங்கம் என்ன டைரக்டிவ் கொடுத்தாலுமே தமிழ்நாட்டில் அரசு விழாக்கள்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும் அப்படின்ற பண்பாட்டோட அவங்க ஸ்ட்ராங்கா நின்னாங்க. ஆனா அந்த வலுவா நின்னது நிலைப்பாடு என்பது இப்ப தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் மாறி இருக்கு. ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா முதல்லையும் சரி கடைசிலையும் சரி வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து இப்படிதான் பாடப்பட்டிருக்கு. அதுக்கு தான் என்ன சொல்றாரு கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் வந்து அவர் சிஎம் கேட்டதா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து ஆளுநர்கிட்ட சொல்லி பார்த்தோம், ஆளுநர் வந்து மத்திய அரசோட பிரதிநிதி அப்படின்றதுனால வந்து எங்களோட காரணத்தை ஒரு ஏக்க மறுத்துக்கிட்டாரு. ஏன்னா அரசு விழாக்கள்ல மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் நடக்க முடியும் ஆளுநர் சொன்னதுனாலதான் நாங்க வந்து அவரை இது பண்ண முடியும் சொல்றாரு. ஆளுநர் சொன்னா கேட்டுப்பாரா? கடந்த காலத்துல ஆளுநர் சொன்னதெல்லாம் கேட்டிருக்காரா? தமிழக அரசு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு? எல்லாத்துலயுமே டிஎம்கே மாதிரி செயல்படணும்னு ஆசைப்படுற தாவேக்கா இதுல ஏன் டிஎம்கே மாதிரி செயல்பட மாட்டேங்குது? இப்ப வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றாங்க, வந்தே மாதரம் ஆளுநர் சொன்னாரு, வேற வழி இல்லாம பாட வேண்டியதாயிடுச்சு அப்படிதான் சொல்றாங்க. வந்தே மாதரத்தை இயக்கி வந்தே மாதரத்தை எழுதினவரு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். வெஸ்ட் பெங்கால்ல வந்தே மாதரம் இல்லாம தான் பதவியேற்பு விழா நடந்துச்சு. அதாவது பிரதமர் மோடி, அமித்ஷா எல்லாம் கலந்துக்கிறாங்க. பிஜேபி அரசாங்கம் அதுலயே வந்தே மாதரத்துக்கு இடம் இல்லை. ஆனா இப்போ வந்து உங்க மதரசாக்கள் வரைக்கும் பாடணுங்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனாலும் அங்க பதவியேற்பு விழாவில் ஒரு இன்னொரு பாஜக கூட இதை செய்ய முடியுது. நம்ம தமிழக அரசு தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட நெடும் பாரம்பரியம் இருக்கு. மீண்டும் 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 இதே மாதிரியான தவறுகள் திரும்பி திரும்பி வர்றப்ப அது எப்படி புரிஞ்சுக்கிறது? தவறு நடக்குது, விளக்கம் கொடுக்குறாங்க, மறுபடியும் நடக்குது, மறுபடியும் விளக்கம் கொடுக்குறாங்க. நடக்குது விளக்கம் கொடுக்கறது இல்லாம நடக்காம இருக்கணும் அப்படின்ற உறுதியை வந்து தாவேக்கா அரசாங்கம் கொடுக்கணுமா இல்லையா? நடக்குது விளக்கம். முன்னாடி ஆதரவு என்ன சொன்ன, உறுதியா சொன்னார், இந்த மாதிரி நடக்காது, தமிழ் தவிர தான் ஃபர்ஸ்ட் பாடம்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் நடந்திருக்கு. அப்போ நடக்கிறது ஒன்னா இருக்கு, விளக்கம் கொடுக்கறது ஒன்னா இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல நடக்கிறது தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. உடனே வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நடக்காது அப்படின்ற உறுதியை கொடுக்குறாங்களே தவிர மீண்டும் ஒரு முறை நடக்குது, மீண்டும் விளக்கம் தராங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு பெருசா. இங்க இதுல இன்னும் முக்கியமா அமைச்சரவையில பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா, இப்ப அமைச்சர்களை தோற்கடித்த எல்லாருக்குமே பொறுப்புகள் அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருக்கு. முக்கியமான அதுல முக்கியமா எதிர்பார்க்கப்பட்டது முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை தோற்கடித்த பாபுக்கு ஏன் பொறுப்பு தரல? அதே மாதிரி மதுரை மத்தியில பிடிஆரையும் சுந்தர்சியையும் வீழ்த்தின முஸ்தபாவுக்கு ஏன் தரப்படல? ஏன்னா தலித்துகள் அங்கீகாரம் இவ்வளவு இருக்கு, பிராமணர்களுக்கு இவ்வளவு கொடுத்திருக்காங்க. ஆனாலும் முஸ்லீமுக்கு ஒரே ஒருத்தர் தான், புதுக்கோட்டை பர்வேஷ் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அவருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்கன்னா அப்போ ஏன் இஸ்லாமிய எண்ணிக்கைங்கிறது இந்த அமைச்சரவையில் ரொம்ப கம்மியா இருக்கு? ஏன்னா எல்லாத்தையும் திமுக கம்பேர் பண்றவங்க, இதே திமுக எத்தனை இஸ்லாமிய அமைச்சர்கள் இருந்தாங்க? ஆவடி நாசரு, செஞ்சி மஸ்தான், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போ இங்க ஏன் அதோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, இதுல வந்து விஎஸ் பாபு பொறுத்த வரைக்கும் போராட்டம் இப்படி பண்ணிட்டு இருந்தாரு, அதனால கொஞ்சம் கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவருடைய பின்னணிகள் பேசப்பட்டுச்சு இல்லையா? கொஞ்சம் வேற சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காருன்னு அவருடைய கடந்த கால வரலாறு பேசப்பட்டுச்சு. அதனுடைய பின்னணியா கூட இருக்கலாம். இப்போ விசிகா வந்து முடிவு அறிவிச்சுட்டு அப்படின்னா ஐயுஎம்எல் விசிகா எல்லாருமே கிட்டத்தட்ட கூட்டணி விட்டு வெளியேறின கணக்கு தான். ஏன்னா அமைச்சரவை அங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா இங்க திமுகவோட இருக்க முடியாது. அப்ப திமுகவோட இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக சந்தேக வளையத்திலே வைக்கப்பட்ட பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். அவங்க மட்டும்தான் தனி சின்னத்துல நின்று திமுகவோட இருக்கிற ஒரே ஆளு. மதிமுக மாமக்கெல்லாம் உதயசூரன். ஆமா, மதிமுக அதுவும் நீங்க மதிமுக எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்காங்களான்னு தெரியல திமுகவோட. ஏன்னா கடைசி நம்பிக்கை வாக்கெடுப்புல கூட வந்து அவங்களுடைய எம்எல்ஏக்கள் வரல, நிர்வாக குழு கூட்டத்துல அவங்க பிஸி ஆயிட்டாங்க, இங்க வரல. வந்து உதயநிதியோட வெளிநடப்பு பண்ணியிருந்தா நம்ம புரிஞ்சிருக்க முடியும். இப்ப மதிமுகவுக்கு தனி சின்னம் இல்லாதனால அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. கொறடா உத்தரவு கட்டுப்பட்டவங்க. அதே மாதிரி மற்ற இது பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் ஒரே ஒரு தனி சின்னம் முரசுல நின்று வெற்றி பெற்றவங்க உறுதியாக திமுக ஆதரவா இருக்காங்க. இன்னமும் விஜய கடுமையை விமர்சிக்கிறாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே போறப்ப அவங்க நினைச்சா போயிருந்திருக்கலாம். ஆனா யாருமே தராம நம்ம தம்பிக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்தாங்க. அவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா அவங்களும் வந்து கிளம்பி விஜயோட சேர்ந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்துல தான் நான் விஜயோட போக மாட்டேன்றது எப்போ உறுதி பண்ணாங்க அப்படின்னா அசம்பிளிலே உறுதி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசினாங்க இல்லையா? அப்பவே தெரிஞ்சிருச்சு ஓகே ஸ்ட்ராங்கா டிஎம்கே பக்கம் நிக்க போறாங்க அப்படின்ட்டு. அதை தான் இன்னும் பிரேமலதா வந்து ஸ்ட்ராங்கா காட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படிதான் பேசினாங்க, இடதுசாரிகள் பேசினாங்க, விசிகே பேசினாங்க, ஐயுஎம்எல் பேசினாங்க. அப்பவே தெரிஞ்சிச்சு திமுக தான் நிக்க போறாங்கன்னு. ஆனா யாரும் நிக்கல. சூழல் மாறுது, வாய்ப்பு மாறுதுங்கிறப்ப
அது நோக்கி நகர்றது தான் அரசியல். அதுல சரி தவறுலாம் கிடையாது. ஆனா இப்ப திமுக அதிமுக கூட்டணி ஏன் வந்து விமர்சிச்சாங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு. திமுக விழுந்தது அதிமுக எதிரான வாக்குகள். ஆனா இப்போ திமுக வாக்குகள் விழுந்தது எல்லாமே விஜய்க்கு எதிரான வாக்குகள், அதிமுக எதிரான வாக்குகள் விழுந்திருக்கு. அதுல காங்கிரஸ் வாங்கிட்டு தான் விஜயோட சேர்ந்துருச்சு. இப்ப விசிக போய் அமைச்சர்கள் இடம்பெற போகுது, ஐயுஎம்எல் போக போகுது. அப்படின்னா இது மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிராக இது கிடையாதா? இது அதுல வராதா? மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிரானதானே இதுவும். அப்ப இதை எப்படி நியாயப்படுத்த போறாங்க அவங்க எல்லாம்? திமுகவோட இருந்து 2-3 எம்எல்ஏ சீட்டுகள் வாங்கிட்டு தாவேக்காவோட அணி சேரும் பொழுது, அது திமுக தலைவரே சொல்லி இருந்தாலுமே அதை எப்படி மக்கள் ஏத்துக்கொள்ள போறாங்க? இது வரைக்கும் விஜய்க்கு இருந்த கிளீன் இமேஜ் இனியும் தொடருமா? ஏன்னா விஜய் தான் இவங்க எல்லாம் கல்லாப்பெட்டி கூட்டணினாரு, பண ரீதியாக விலை போனவங்க அப்படின்னு தான் மறைமுகமா விமர்சிச்சாரு இவங்க எல்லாம். இவங்க எல்லாம் விஜயோட சேர்றப்ப அந்த கிளீன் இமேஜ் எப்படி அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஆமா, இப்போ ஒரு பக்கம் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பாக்குற சமயத்துல, இன்னொரு பக்கம் நாங்களும் இந்த பஸ்ல வந்து ஏறிக்கிறோம்னு சொல்லிட்டு ஏறினாங்க 25 பேர். யாரு? அதிமுக. நாங்க தான் ஏறுவோம், நாங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த அமைச்சரவையில் போய் தொடுவோம், எங்களுக்கு தான் அதிகமான பதவிகள் தர போறாங்க கூட்டணின்ற பேர்லன்னு சொல்லிட்டு அவ்வளவு நம்பிக்கையா வந்து பேசினாங்க சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும். அந்த அளவுக்கு எடப்பாடியை வந்து ரொம்ப காட்டமா வந்து சிவி சண்முகம் பேசினார். தோல்விக்கே முக்கியமான காரணம் எடப்பாடி தான். எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவோட கூட்டணிக்கிறோன்னு சொல்ல போய் தான் நாங்க வெளில வந்தோம், நாங்க தாவேக்காவோட நிப்போம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உறுதியா பேசினாங்க. அதுக்கு தாவேக்காவும் சப்போர்ட் பண்ணாங்க சிவி சண்முகம் தரப்புக்கு. அந்த சப்போர்ட்லாம் வச்சு பார்த்துதான் நேற்றுக்கு நம்மளும் பேசணும் நியூஸ் ரூம்ல, இந்த மாதிரி அதிமுக தரப்புல வந்து ஏதோ ஒரு வகையில் அமைச்சரவை பதவி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். ஆனா நேற்றுக்கு எப்படி காட்சிகள் மாறிச்சு அப்படின்னா, விஜயோட அட்வைசர் இருக்கார் இல்லையா, ஜான் ஆரோக்கியசாமி, அவர் உள்ள வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இல்லை அவங்களை ஏத்துக்க வேண்டாம், வேணும்னா அந்த அனைத்து எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ண சொல்லி மீண்டும் இடைத்தேர்தல் வச்சு நம்மளோட சின்னத்துல போட்டி போட வச்சு ஜெயிச்சு வரட்டும், அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி சொன்னதாகவும், அந்த ரீசனை வந்து விஜய் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த ஒரு ஃபேக்ஷன் யாரெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு யாருக்குமே அமைச்சர் பதவி கொடுக்கப்படல. அதிமுக அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா அது பெரிய சிக்கல் தொடர்ந்துகிட்டே போகும். ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு போகும், பதவி இழப்பாங்க, ஆட்சிக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை வரும். இப்படி சொதப்பல்ல குழப்பத்துல ஒரு கூட்டணியோட தொடர்றதை விட நம்ம இவங்களோட தொடரலாம் அப்படிங்கிறது தான் விஜயோட ஐடியா வருது. ரெண்டாவது, அவங்கள போய் ஏன் விஜய் பார்த்தாரு அப்புறம்? இப்ப எதுக்கு அமைச்சரோட இடம் தரலன்னா, அவங்க வந்து கிளீன் பேக்ரவுண்ட் இல்ல, அவங்களுக்கு ஊழல் வழக்குல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தாவேக்கா. அப்புறம் ஏன் விஜய் அவங்கள போய் பார்த்து சால்வை போட்டு ஆதரவு கேட்டாரு? இவர் போய் சால்வை போட்டதுனாலதான் அவங்களுக்கு ஆதரவா வாக்கு போட்டாங்க. உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு டீலிங்னு நமக்கு தெரியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவரை போய் சந்திக்கல விஜய். அப்போ விஜய்க்கு ஒரு கணக்கு இருந்திருக்கு, அதிமுகவை உடைச்சிருக்காரு. அதே மாதிரி திமுகவையும் இப்ப தனியா விட்டுட்டாரு. இப்ப திமுக மட்டும் தனியா இருக்காங்க, பெரிய அளவுல கூட்டணிகள் எதுவும் இல்ல. அப்ப விஜயோட கணக்கு என்னன்னா, ஒரே கல்ல 2 மாங்கா, இப்ப 2 மாங்கா அடிச்சிட்டாரு. அந்த ஒரு திருப்தியில அந்த ஒரு இதுல அவர் இருக்காரு. இப்போ நம்மளோட கேள்விக்கு நம்மளே பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி பேசணும் இல்லையா, எதற்காக விஜய் வந்து அதிமுகவை விட்டுட்டு திமுகவோட மேண்டேட் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, விஜய் வந்து மைனாரிட்டி தான், தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி வரல. இப்போ மைனாரிட்டியா இருந்து மெஜாரிட்டியை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் வேணும். அப்போ திமுக கூட்டணி ஸ்டேபிளா இருக்கு, திமுக கூட்டணி வந்து அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் பெருசா வந்து உடைய வாய்ப்பு இல்லை, வந்தா மொத்தமா வருவாங்களே ஒழிய இந்த மாதிரி அதிமுக இருந்து ஒரு செக்ஷன் பிரிஞ்சு போறாங்க, அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. திமுகவோட கூட்டணி ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் திமுக கூட்டணி உடைப்போம்னு சொல்லிட்டு தான் உடைச்சாங்க. ஸ்டேபிளா இருக்கு இந்த சென்ஸ் எப்படி சொல்ற அப்படின்னா, காங்கிரஸ் இல்லாம சொல்றேன். காங்கிரஸ் வந்து கொஞ்சம் தடுமாட்டத்துல இருந்தாங்க. திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்து நல்லா இன்டாக்டான கூட்டணி திமுக கூட்டணி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நாமளும் சொன்னோம். ஆனா அந்த கூட்டணி இன்னைக்கு சில்லா உடைச்சிட்டாரு விஜய். அது என்ன காரணங்கள் வேணா இருக்கலாம், எவ்வளவு நியாயங்கள் வேணாலும் சொல்லலாம். திமுக கூட்டணி உடைஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் அதிமுக உடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது மொத்தமா கட்சியோட வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால வந்து விஜய்க்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதிமுக அப்படி வரல, அவங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனை என்பது இருக்கு. அந்த ஆதரவு நமக்கு கிடைச்சது அப்படின்னா அவங்களோட பதவி எப்ப வேணா வந்து நிச்சயம் இல்லாம இருக்கு. அதனால அந்த ஆதரவு வந்து டேஞ்சர் தான். அதை தாண்டி பேசணும் அப்படின்னா, நிதித்துறை வந்து திடீர்னு மாற்றப்பட்டிருக்கு. நிதித்துறையில செங்கோட்டையன் இருந்தாரு, இப்போ அது மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கோட்டையனுக்கான முக்கியத்துவத்தை ரொம்ப அதிகமா கொடுக்குறோமோ அப்படிங்கிற அடிப்படையில தாவேக்காவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அவருக்கு எதிராக சிலர் வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா
புசி ஆனதுல இருந்து பலரையும் சொல்றாங்க. அதுல செங்கோட்டையனுடைய அனுதாபியா இருந்து அதிமுகல இருந்து வெளில வந்து தாவேக்கால இணைந்து செயல்பட்ட சத்யபாமா எம்எல்ஏவும் ஆயிட்டாங்க, அமைச்சர் ஆவாங்க அப்படின்னு நேற்று கூட உத்தேச பட்டியல வந்துச்சு அவங்களுக்கு அமைச்சராகிறது வாய்ப்பு அதிகம்னு. ஆனா அவங்களையும் செங்கோட்டையனால காப்பாற்ற முடியல, அவங்களும் அமைச்சர்ல இடம்பெற முடியல. அடுத்த முறை வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. சோ நிதித்துறைங்கிறது முக்கியமான துறை, அங்க ஓபிஎஸ் இருந்தாரு, ஒவ்வொரு பீரியட்லயும் யார் யார் முக்கியமானவங்களோ இருந்தாரு, தங்கம் தென்னரசு இருந்தாரு. ஆமா, சோ அந்த மாதிரி முக்கியமான நபர்கள் இருக்கிற துறையில ஏன் ஒதுக்கி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்ப அதுக்குள்ள எழுந்திருக்கு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரிய வில்சன் வந்து பார்ட்டிக்கு வந்து அபிஷியலா ஃபண்ட் பண்ணாரு, அதாவது கட்சிக்கு பொருளாதார ரீதியா வந்து செலவுகள் அதிகமா பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் முன் வைக்கிறாங்க. அதனால கூட அவருக்கு முக்கியமான பதவியை கொடுக்க வேண்டிய தேவை வந்து தலைமைக்கு எழுந்திருக்கு. அதனாலதான் மரிய வில்சனுக்கு வந்து நிதித்துறை கொடுத்திருக்காங்க, செங்கோட்டையனுக்கு வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அது கூட கூடுதலா சட்டமன்றத்துறையும் செங்கோட்டையனும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மரிய வில்சன் வந்து இங்க நம்ம சென்னையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தார், ஆர்கே நகர்ல ஜெயிச்சு வந்தார் இல்லையா, அவருக்கு பேக்ரவுண்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் வந்து அங்க இன்ஸ்டியூட்லாம் வச்சிருக்காரு போல, அதனால நல்லா ஃபண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஃபண்டிங் எல்லாம் கட்சிக்காக செலவு பண்ண போய் தான் அதன் மூலியமா கட்சி தலைமை வந்து அவருக்கு பதவி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான பதவியை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டருக்கு வந்து தரது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா தான் பாக்குறாங்க எல்லாம். திமுக கூட்டணியில இருந்து இவங்க எல்லாம் வெளியேறது திமுகவை ரொம்ப மனசங்கரத்துக்கு ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல பார்க்க முடியுது. அதுல பலரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இருக்கணுங்கிறதுனால தானே நாங்க பாமக உள்ள கொண்டு வராம விட்டுட்டோம், பாமக வந்திருந்தா எங்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் நடந்திருக்கும்ல, இப்போ நீங்க வந்து எங்களை விட்டுட்டு போறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்டாலும் பல திமுகவினர் திருமாவுக்கு வாழ்த்து சொல்றாங்க. வாழ்த்துக்கள், நீங்க வந்து ரொம்ப ஆண்டு காலமாக இந்த அதிகாரத்தை நோக்கிய பயணத்துல இருந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் திமுக ஏன் தரல, அதனாலதான் அவர் அதை நோக்கி போறாரு அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, திமுக தரல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தேர்தலை சந்திச்சிச்சு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் கிடையாதுன்னு திமுக சொன்னிச்சு, அதிமுகவும் சொன்னிச்சு, திருமாவளவன் அதை ஒப்புக்கொண்டார். அதற்கான காலம் கனியில்னு நான் நினைக்கிறேன். கனியும் பொழுது எங்களோட கொள்கை வந்து அப்படிதான், எங்களோட கொள்கை அதுதான், காலம் கனியிறப்ப நாங்க அதுக்கான முயற்சிகள் எடுப்போம்னாரு. அப்புறம் அவரே சொன்னாரு, இது மாதிரி இந்த தேர்தல் தொங்கு சபையா அமையும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதை நோக்கி மாறுறப்ப சூழல் மாறுது. இருந்தாலும் திமுக என்னன்னா, உங்களுக்காக நாங்க இவ்வளவு தூரம் உழைச்சு கஷ்டப்பட்டோம், அந்த ஈரம் கூட காயில உடனே கிளம்புறீங்களே. அதாவது தேர்தல், அடுத்த தேர்தல் வர்றதுக்கு அந்த 1 மாசம் 2 மாசம் முன்னாடி போறப்ப யாருக்கும் இவ்வளவு பெருசா தெரியாது, இந்த கூட்டணியை அப்படியே உடைச்சிட்டு போறீங்களே, இத்தனை வாட்டி இவ்வளவு முறை வெற்றி பெற்ற கூட்டணி, வெற்றி இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கூட வந்து விட்டுட்டு போறீங்களேங்கிற ஒரு ஏக்கமும் அனுதாபமும் பேசுறாங்க. அதே நேரம் விஜய் கிட்ட இருந்து நிறைய அரசியல் கத்துக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு திமுகவினர் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பேசலாம் அழகு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.